உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழிசை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவவாதி என்றும் அவர் தீவிர இந்து பக்தர் என்றும் சொல்றாங்க. ஆனா பாரதிய ஜனதா சொல்ற இந்துத்துவவாதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லைன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பாஜகவினர் இப்படியெல்லாம் பேசுவதனால அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு ஒரு பிளானோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே. கருணாநிதியை ஒரு ஆயுள் உள்ள வரைக்கும் இழுக்க முயற்சி பண்ணி முடியாம கடைசி நேரத்தில் முதலமைச்சராக கூட ஆக முடியாம இருந்து போனாங்க. எடப்பாடி அவர்கள் யாரை கை நீட்டுகிறார்களோ அவர் தான் பிரதமராக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அப்படி எடப்பாடி அவர்கள் ஆதரவு தெரிவித்தா யாருக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன்? ஒரு மத ரீதியான ஒரு கலவரத்தை உருவாக்குவது அல்லது திசை திருப்புவது, மக்களிடம் கொந்தளிப்பை உருவாக்குவது, குழப்பத்தை உருவாக்குவது, நாட்டின் பொது அமைதியை கெடுப்பதுன்றதுல பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி. அதில் நாங்கள் குறுக்கிடவும் விரும்பலை, அதை நாங்கள் மறுக்கவும் விரும்பலை. அப்படி ஒரு வளர்ச்சி இருந்தால் சீமான் அவர்கிட்ட சவால் விட மாட்டார். சீமானுக்கு அவருக்கும் தான் போட்டி. நான் நீங்கள் தனியாக நின்று ஒரு இடத்த ஒரே ஒரு வாக்கு கூட வாங்கினா நான் கட்சியை கழிச்சிட்டு போகிறேன்ற அளவுக்கு தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கு. இப்போ விஜயும் சரி சீமான் அவர்களும் சரி, ஒருவேளை 2 பேரும் கூட்டணி அமைத்தால் 2026 தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு பின்னடைவை இதை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சில வல்லுநர்கள் சொல்றாங்க. உங்க கருத்து எப்படி பாக்குறீங்க? முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த திரு ஆவடி குமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். பாஜகவை சேர்ந்த தமிழிசை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவவாதி என்றும் அவர் தீவிர இந்து பக்தர் என்றும் சொல்றாங்க. ஸோ ஒரு மாபெரும் தலைவர் அவர் ஜெயலலிதா அவர்கள், எல்லாருக்குமான தலைவராக விளங்கியவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்துத்துவவாதி என்று சொல்வது ஏற்புடையதுன்னு நினைக்கிறீங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, நீங்க இந்துத்துவவாதின்னு எதை வச்சு கேட்குறீங்கன்னு தெரியல. ஆனால் பாரதிய ஜனதா சொல்ற இந்துத்துவவாதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லைன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா அவங்க திருவள்ளூரே இந்துத்துவவாதியாக காட்ட முயற்சி பண்ணுறவங்க. புரட்சி தலைவி அம்மாவை அவங்க காட்டுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. எங்களுக்கு உள்ள வருத்தம் என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு தாய் குலத்துக்கு ஒரு வழிகாட்டுகின்ற ஆதர்ஷ்ண சக்தியாக இருந்தவங்க. அவங்களுடைய ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு எவ்வளோ பெண்கள் இன்னைக்கு சமுதாயத்திலையும் அரசியலில் மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் அவங்கள ஒரு வழிகாட்டியாகவும் அவங்க வழியை பின்பற்றி தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு பொது தலைவியை, பொதுவான மக்கள், இந்த மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவியை ஒரு ஜாதிய அடையாளத்தோட வெளிப்படுத்துகிற அந்த வன்மம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு அவங்க காரணமாக சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட், அந்த ஆர்டிகல் 370, ராமர் கோவில் இந்தியாவில் தானே கட்டணும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயங்கள், இதற்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஸோ பாஜகவினுடைய கருத்துக்கு ஒத்து போறாங்க. இல்லை, அப்போ மோடியா லேடியான்னு கேட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதெல்லாம் நீங்க சொல்ற சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு தானே மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொல்றது, இப்போ நீங்க அவங்க பாரதிய ஜனதா சொல்லக்கூடிய இந்துத்துவ தலைவராக புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்தா அவங்க பாரதிய ஜனதா கட்சியில எல்லாம் சேர்ந்திருப்பாங்க. அவங்க ஏன் நரேந்திர மோடி தேர்தலில் போட்டியிட சொல்ற மோடியா லேடியான்னு கேட்டு ஏத்துருன்னு தமிழ்நாட்டில் 38 இடத்துல ஜெயிச்சாங்க, 40 இடத்துல போட்டியிட்டு. அதனால நாங்க எங்களுடைய நிலைப்பாடு என்பது இந்த சமுதாயத்திற்கான, இந்த மக்களுக்கான எந்தவித வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் இணக்கமாக இருக்கணும். ஒவ்வொருவரும் அவங்களுடைய மதத்தை பின்பற்றுறதுல எந்த தவறும் இல்லை. அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க போற்றுவதும் அவங்க வணங்குவதும் அதை யாரும் தடைப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய மத உரிமைகளை இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள குறுக்கிடக்கூடாது. அதுபோல் ஒரு மத வழிபாட்டை அவர்களுடைய மார்க்கப்படி அந்த வழிபாடு செய்யறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்றதான் புரட்சி தலைவி அம்மா கடைபிடிச்சாங்க. பாஜகவினர் இப்படி எல்லாம் பேசுவதனால அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்கு ஒரு பிளானோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே. கருணாநிதியை ஒரு ஆயுள் உள்ள வரைக்கும் இழுக்க முயற்சி பண்ணி முடியாம கடைசி நேரத்தில் முதலமைச்சராக கூட ஆக முடியாம இருந்து போனார். அதனால இதெல்லாம் அரசியலில் அன்றாட விளம்பரத்திற்காகவும் பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக வர்றதுக்கும் ஊடகங்களில் விவாத பொருளாக வர்றதுக்கும்
பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு இது போன்ற முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாரு. அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தோல்வியை எதிர்கொள்ள இருக்கு. அந்த நிலையில் அந்த தோல்வி வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களை அது அண்ணாமலைக்கான தோல்வின்ற நிலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது அண்ணாமலையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற இந்த தேர்தலாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நண்பர்களே பார்க்குறாங்க. அதிலிருந்தெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு, அதிலிருந்து திசை திருப்புவதற்கு இந்த தேர்தல் முடிவு வருகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆக்டிவாக இருக்குன்னு காட்டுறதுக்காக மக்கள் சக்தியாக திகழ்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி பேசுறாங்க. அல்ல நீங்க இப்படி இந்த ஒரு மாதிரி கருத்தை சொல்றீங்க. ஆனா வந்து ஆக்சுவலா அவங்க பாஜக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னா, ஜெயலலிதாவினுடைய இடத்தை வந்து பாஜக பிடித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இங்க கடுமையான போட்டி அப்படின்றாங்களே. அது திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடுமையான போட்டின்றதை நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா மத ரீதியாக ஒருத்தர் மோதுறது, அடிக்கிறது, இவங்க அந்த மதத்தை இழிவுபடுறது, அவங்க இந்த மதத்தை இழிவுபடுறது, இது போல் மக்களுக்கு தேவையானதை பற்றி பேசாமல் ஒரு மத ரீதியான ஒரு கலவரத்தை உருவாக்குவது அல்லது திசை திருப்புவது, மக்களிடம் கொந்தளிப்பை உருவாக்குவது, குழப்பத்தை உருவாக்குவது, நாட்டின் பொது அமைதியை கெடுப்பதுன்றதுல பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் கடுமையான போட்டி. அதில் நாங்கள் குறிக்கிடவும் விரும்பலை, அதை வந்து நாங்கள் மறுக்கவும் விரும்பலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, நாங்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை சரியாக இருக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாடு என்னன்றது மக்களுக்கும் தெரியும். மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். அதனால் மக்கள் எங்களை நம்புகிறாங்க, நாங்கள் மக்களை நம்புகிறோம். இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி கருணாநிதியால் முடியல, எத்தனையோ தலைவர்கள் முயற்சி பண்ணி முடியாத ஒன்று அண்ணாமலை போன்ற வந்து பஞ்சத்துக்கு வந்த தலைவர்கள் செஞ்சிட முடியும். அதை நம்ம அப்படி பொதுவாக எடுத்துக்க முடியாது இல்லைங்க சார். ஏன்னா அவருக்கான அந்த வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா மிக வேகமாக இருக்கிறது. அவருடைய பேச்சுக்கள் மிக வீரியமாக இருக்கிறது. ஆளும் கட்சியை நோக்கி அவர் கேட்கப்படுகின்ற ஒவ்வொரு கேள்வியுமே வந்துட்டு சர்ச்சைக்குள்ளாகப்பட்டு இருக்கிறது இல்லை சார். ஆக்சுவலாக வந்து எடப்பாடியின் அவர்களுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் இவருடைய வாய்ஸ் ரைஸ் ஆகிருக்குல்ல. அதாவது இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுறதுனா யார் வேணா பேசலாம். நீங்கள் அவருடைய வளர்ச்சி வந்து பிரமிப்பத்தக்க வகையில் இருக்குன்றீங்க. அது உங்களுடைய பார்வையாக கூட நான் நினைக்கல. ஏன்னா இது நீங்களே ஒரு கற்பிதத்தை உருவாக்க முயற்சிக்கிறீங்களோன்ற ஐயம் எனக்கு வருது. என்னன்னா, அப்படி ஒரு வளர்ச்சி இருந்தால் சீமான் அவர்கிட்ட சவால் விட மாட்டார். சீமானுக்கு அவருக்கும் தான் போட்டி. நான் வந்து நீங்கள் தனியாக இன்னும் ஒரு இடத்த ஒரே ஒரு வாக்கு கூட வாங்கினா நான் கட்சியை கழிச்சிட்டு போகிறன்ற அளவுக்கு தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது. அதனால் இந்த ஊடகங்களும் அந்த அவர்களுடைய இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கு சிலர் அவர்கள் நடவடிக்கைகளுக்கு அல்லது அவர்களுடைய முயற்சிகளுக்கு இணக்கமாக போகிறாங்க. அவ்வளோதானே தவிர இது வந்து எதுவுமே வந்து இப்போ அண்ணாமலைக்கு இருக்கிற ஆதரவு பிஜேபிக்குரிய ஆதரவுன்றதை கூட நான் நம்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வேற, அண்ணாமலை வேற. அண்ணாமலையுடைய காலம் வந்து பிஜேபிக்கே வந்து ஒரு பாதிப்பான காலன்றது அந்த கட்சியில் மோடிக்கு மிக நெருக்கமானவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்றாங்களா சார்? யாருக்கு வேணா நெருக்கமாக இருக்கலாம். பதவியில் இருக்கிற வரைக்கும் நெருக்கம். நாளைக்கு அண்ணாமலையை வந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்லேருந்து அது வந்து அவங்களுடைய விருப்பம். அதை நான் வந்து குறிக்கிடவர் இருந்தாலும் அந்த பதவியில் அவர் இல்லைன்னா அவருக்கு என்ன மரியாதை கிடைக்கின்றது தான் அவருடைய செல்வாக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க, எல்லாரும் இவர் சொல்கிறதெல்லாம் செய்தி ஆக்குறாங்கன்னா அவர் அந்த பதவியில் இருக்கிறதுனால அதை சொல்கிறாங்க. அதனால் மோடிக்கு குருமூர்த்தி கொடுத்தா நரேந்திர மோடிக்கு வேண்டியவர்னாங்க. அதெல்லாம் எல்லாரும் வேண்டியவங்களாக இருப்பாங்க. யாரும் வேண்டியவங்க வேண்டாதவங்கன்றதெல்லாம் ஒவ்வொரு செயலில் அவங்க எடுக்கிற முடிவுகளில் இவங்க சொல்கிறது அவங்க ஏற்றுக்கிறதுல தான் இருக்குது. இந்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரியான இடத்தை பெறலைன்னா, ஒரு மரியாதைக்குரிய சீமான் சொல்வதை போல சீமானுக்கு பின்னால் போய் நின்றுதுன்னா அண்ணாமலைக்கு மரியாதை இருக்குமான்றது அதுக்கு பிறகு பார்க்கலாம், 4ஆம் தேதிக்கு பிறகு. ஸோ ஜூன் 4 வந்துட்டு மிக ஒரு கன்னிங்கான ஒரு டைமிங்காக இருக்குது. யார் வர போகிறாங்க, எலெக்ஷனில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இந்த இதில் வந்துட்டு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி, எடப்பாடி அவர்கள் யாரை கை நீட்டுகிறார்களோ அவர் தான் வந்து பிரதமராக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். அப்படி எடப்பாடி அவர்கள் ஆதரவு தெரிவித்தா யாருக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதுலேயே வந்து நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்குது. அதிமுகவினுடைய நிலைப்பாடும் அதுலேயே தெளிவாக இருக்குது. இன்றைக்கு ஒரு உறுதியான பெரும்பான்மை பெற்ற ஆட்சி வராதுன்றது தான் அதனுடைய பொருள். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரையாவது கை காட்ட முடியும். அதனால் அந்த சூழல் என்பது இன்றைக்கு நரேந்திர மோடி ஒரு பிரதமராக இருக்கார்.
அவரை மறுபடியும் தொடரக்கூடாது, வேற ஒருத்தர் வரணும்னு சொல்லி ஒரு கூட்டணிகள் அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணிகளே முரண்பட்டு போட்டியிடுறாங்க. அதனால அவங்க வந்து யார் வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக களத்துக்கு வராங்களோ அப்போதான் யாரை கை காட்டுறதுன்ற கேள்வியே வரும். இப்போ நரேந்திர மோடி மட்டும்தான் அவர் பிரதமர் பதவியை தக்க வைக்கின்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்காரு. அவருக்கு எதிராக வந்து பலர் போட்டியிடுறாங்க. அதில் யார் மக்களுடைய ஆதரவை பெற்று எந்த மாநிலத்திலிருந்து தலைவர்கள் உருவாக்குறதுக்கு நிறைய தேவகவுடா பிரதமர் ஆவார், ஐக்கிய குஜராத் பிரதமர் ஆவார்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்போமா? அதனால அந்த சூழல், அந்த தேவைகள், அவர்கள் பெறுகின்ற இடம், அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆதரவு, அல்லது ஒரு சிலர் வந்து தான் வரலனாலும் பரவாயில்ல அவன் வரக்கூடாதுன்னு நினைக்கிற தலைவர்கள் இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்க சொல்ல அரசியல் களத்தில் யார் வேணா வரலாம். அந்த வருகின்றவர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை செஞ்சு கொடுக்குறவங்க, தமிழ்நாட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றுறவங்க யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தரும். அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆதரிப்பார். கண்டிப்பா. இப்ப சமீப காலங்களில் வந்த செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட போகிறது. 2-3 பிளவு வரப்போகிறது. குறிப்பாக வேலுமணி தலைமையிலும் செங்கோட்டன் தலைமையிலும் வந்து பிரிய போறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப உள்ள வர போறாங்க. இது மாதிரியான நிறைய சர்ச்சைகள் வந்துகிட்டு இருக்கு. உண்மை நிலவரம் என்ன, கட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க சொன்னதுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் அதிமுக பிளவு இல்லை, இப்பதான் பிளவு வரப்போகுதுன்னு சொன்னீங்க. அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய பேர் வந்து அதிமுக 5 இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு இல்லாம வந்து இனிமே பிளவு வருதுன்னு சொன்னீங்க. எதுவுமே பிளவு வருன்றதெல்லாம் யூகம். அரசியல் எது வேணா எந்த நேரத்தில் வரணும். திமுகவில் பிளவு வரக்கூடாதா? வர முடியாதா? திமுகன்னு அவ்வளோ பெரிய இரும்பு கட்சியா? அவ்வளோ பெரிய இன்னைக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்போவே 5 அமைச்சர் போயிட்டாங்க, 2 அமைச்சர் மாற்ற போகிறாங்க, 3 அமைச்சர் புதுசாக வராங்கலாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதை நான் வரவேற்கலை. ஆனால் இருந்தாலும் இதையெல்லாம் வந்து அரசியலில் வந்து நாள்தோறும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதை மாற்றுகின்ற சக்தி இதுவரைக்கும் யாருக்கு இல்லை. அதிமுக தொண்டர்கள் 2 கோடி பேர் சேர்ந்தெடுத்த ஒரு பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளர் மாற்றுறதுக்கு யாராலும் முடியாது. யாரும் அந்த அதிமுகவில் யாருமே எந்த தனிப்பட்ட தலைவர்களை நம்பியும் இல்லை. இந்த கட்சி தொண்டர்கள், பொதுச் செயலாளர் 2 பேர் தான் வழி நடத்துறது. பொதுச் செயலாளர் செயல்படுறது தொண்டர்கள். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட பொதுச் செயலாளர் தொண்டர்களை வழிநடத்துகிறார். தொண்டர்கள் அவர் சொல்றதை செயல்படுவாங்க. அதுதான் அதில் கருத்து மோதல்கள்ன்றதெல்லாம் அவங்களுடைய பார்வையில் வர கோளாறு. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை மீண்டும் வருவார்னு சொல்லி அவர் அதிமுக இல்லைன்றதை நீங்கள் உணர்றீங்க. அந்த வகையில் இல்லாத ஒருத்தர், அதிமுக வேஸ்ட்டு கூட கட்ட முடியாத ஒருத்தர் வந்து இந்த கட்சியில் வந்து மறுபடியும் அவர் பொதுச் செயலாளர் ஆகிடுவார், அல்லது மறுபடியும் பழையபடி ஒருங்கிணைப்பாளர் ஆகிடுவார்ன்ற அவருடைய விருப்பமாக இருக்கலாம். அந்த விருப்பத்தை செயல்படுத்துவதற்கு சிலர் முயற்சி பண்ணுறாங்க. அதனால் செய்யக்கூடிய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் கூட போன 5 பேரில் 4 பேர் நடுத்தரோடு நிற்கிறாங்க. அவர் மட்டும் ஒரு சீட்டை வாங்கிட்டு அது என்ன பலாப்பழத்தை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. அந்த பலாப்பழம் வெம்பி போச்சா பழுத்து போச்சான்னு 4ஆம் தேதி தெரிய போகுது. ஓபிஎஸ் திரும்ப கட்சியில சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் இருக்கா உங்களுக்கு? அவருக்கு அழுத்தம் இல்லை. அவர் வந்து அழுத்தம் கொடுத்தா அந்த அழுத்தத்தை யார் தொண்டர்களே ஏத்துக்காததானே அவர் சுயேட்சையா போனாரு. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு வரைக்கும் சட்டசபையில் இருக்கிறாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஒரு சுயேட்சையாக அந்த கட்சியை எதிர்த்து போட்டியிட்டால் கட்சி தாவல் தடை சட்டப்படி அவருடைய பதவி இழக்கப்படும். அதனால ஜூன் 4க்கு பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்கிறாரான்றது சட்ட ரீதியான கேள்வி வந்திருக்கு. அதனால அவர் வந்து இன்னைக்கு போக்கிடம் இல்லை, வழி இல்லை. அவர் எதிர்பார்த்ததெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தூக்கி அதிமுக அவர் கையில் கொடுத்துருன்னு பார்த்தாரு. நரேந்திர மோடி அவரை வந்து காப்பாற்றுவார்னு நினைச்சாரு. அமித்ஷாருக்கு சொல்ல நமக்கு என்ன ஐயம் இருக்கிறதுன்னு தைரியமாக இருந்தார். இப்போ எல்லாம் போய் கடைசியில் ஒரு இடத்துல நின்று அந்த ஒரு இடத்துலையும் இன்னைக்கு வெற்றி பெற முடியுமான்ற ஒரு நிலையில் அவருடைய முடிவு அவருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. இதனால் எப்படியாவது அதிமுக வந்து இடம் பிடிச்சலாம் நினைக்கிறாரு. அவர் வந்து இடம் பிடிக்கிற அளவுக்கு அதிமுகவில் எந்த பலகீனமும் இல்லை. அவரை நம்புகின்ற தொண்டர்கள் அதிமுகவில் இல்லை. அப்படி நம்பினாங்கன்னா அவங்க அதிமுக இல்லை. பாஜக வந்து இந்த 2026க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகுமே தமிழகத்தில் மிகப்பெரிய 3வது கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 3வது கட்சியாக உருவெடுக்குமா அப்படிங்கிறது 2வது விஷயம். அப்படி 3வது கட்சியாக உருவெடுத்தால் அதிமுகவுடைய நிலை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நீங்கள் முதல்ல கேட்க சொன்னீங்க
திமுகவுக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கும் மட்டும்தான் போட்டின்னு சொல்றாங்க. அப்படி இருக்க சொல்ல அதிமுக வந்து இதுவிலே களத்திலேயே இல்லைன்னு முதல்ல கேள்வி தொடக்குனீங்க. இப்போ நீங்களே மூன்றாவது சக்தியா முயற்சி பண்றாங்க. அவங்க மூன்றாவது சக்தியான முயற்சி பண்றாங்க. அந்த கேள்வி நான் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் இல்ல, டைம்ல நான் உங்க பாத்தீங்கன்னா கேள்வியை நான் தவறுன்னு சொல்றேன். அதுதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியல, பார்வையாளர்களுக்கும் தெரியல, ஊடகங்களுக்கும் தெரியல, பத்திரிகையாளர்களுக்கு தெரியல, தமிழ்நாட்டுக்கு தெரியல. அதனால அண்ணாமலை சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா பாரதிய ஜனதா கட்சி நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சரியான கேள்வியா நான் எடுத்துக்க முடியும். ஆனா தேர்தல் முடிவு என்ன சொல்லுதோ அதுக்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். இவருக்கு மட்டும் இல்ல, நரேந்திர மோடிக்கே தெரியும். கண்டிப்பா. இப்ப விஜயும் சரி, சீமான் அவர்களும் சரி, ஒருவேளை கூட்டணி இணைந்தார்களா? ஏன்னா இப்ப வந்து ஐம் வெயிட்டிங் சொல்லிட்டு விஜயோடைய பாணியிலே சீமான் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருவேளை 2 பேரும் வந்து கூட்டணி அமைத்தால் 2026 தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு பின்னடைவை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சில வல்லுநர்கள் சொல்றாங்க. உங்க கருத்து எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பலமான அதிகமான தொண்டர்கள் கொண்ட அதிகமான உறுதியான கட்டமைப்பு உள்ள கட்சி. எங்களுக்கு நிகரான கட்சி எதுவுமே இல்லை, திமுக கூட இல்லைன்னு நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். அதை நாங்கள் பல தேர்தல்கள் நிரூபிச்சிருக்கோம். இந்த தேர்தலில் அதை இன்னும் தெளிவாக நிரூபிப்போம். அதனால் இந்த தேர்தல் முடிவுகள் எந்தெந்த கட்சிக்கு என்னென்ன இடம் மக்கள் தந்திருக்காங்கன்றதை தெரிவிக்கும். ரெண்டாவது, திராவிட கட்சிகள்னு பொதுவாக சொல்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை வேறு, திமுகவினுடைய கொள்கை வேறு. திமுகவினுடைய கொள்கைகள் அத்தனையும் அதிமுக வந்து என்றைக்குமே ஏற்றுக்கிட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் இது வந்து பொதுவாக ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியினுடைய பலகீனங்களை மறைப்பதற்காக அல்லது தன்னுடைய செயல் திட்டமற்ற அவர்கள் வந்து தேர்தலுக்காக சொன்ன அந்த பொய்யான வாக்குறுதிகளில் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக சொல்றது இந்த திராவிட மாடல்லாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அண்ணாவினுடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் நாங்கள். எங்களுக்கு அண்ணாவினுடைய கொள்கைகள் தான். அண்ணாவினுடைய கொள்கை, பெரியாருடைய கொள்கையை அண்ணா ஏற்றுக்கல. பெரியாருடைய கொள்கையை அண்ணா ஏற்றுக்கிட்டு இருந்தாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாயிருக்காது. பெரியார் கடவுள் இல்லைன்னாரு, அண்ணா ஒன்றே கடவுள்னாரு. அதனால அடிப்படையிலேயே நாங்கள் வந்து மாறுபட்டோம். திராவிட கொள்கைன்னா பெரியார் சொன்னது தான் திராவிட கொள்கைன்னா அந்த கொள்கைகள் முழுமையாக அண்ணாவே கடைபிடிக்கல. பெரியார் தேர்தலே போட்டியிடக்கூடாதுன்னு சொன்னார், அண்ணா தேர்தலில் போட்டியிட்டார். அப்போ எப்படி 2 பேரும் ஒரே கொள்கையை பின்பற்றினாங்க நீங்க சொல்றீங்க? அதனால அது திமுக சொல்ற இன்னைக்கு வந்து இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அல்லது இன்றைக்கு புதிதாக வந்து அரசியல்ல பயிற்சி பெறுபவர்கள்லாம் வந்து வரலாறுகள் தெரியாம வரலாற்றில் நடந்தவைகளை மறந்துட்டு அல்லது அவர்கள் அதை படிக்காம பேசிட்டு இருக்காங்க. அதனால திராவிட மாடல்ன்றது ஸ்டாலினுக்கு அவர் மேல நம்பிக்கை இருந்தால், அவருடைய கொள்கை மேல உறுதிப்பாடு இருந்தால் அவர் வந்து கருணாநிதியினுடைய ஆட்சி அல்லது கருணாநிதியுடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுவோம் சொல்லணும், அல்லது பெரியாருடைய கொள்கையை பண்ணணும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதிமுக செஞ்சதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு 50 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சின்னு 50 ஆண்டுகளில் 32 ஆண்டு அதிமுக ஆட்சி. இவங்க வந்து ஒரு 12-13 வருஷம் இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு 18 வருஷம் இருந்திருப்பாங்கன்னு வச்சுங்க. அதனால் அவங்க வந்து ஏதோ ஒரு பொழுதுபோக்கு சொல்கிறாங்க, மக்களை ஏமாத்துறது சொல்கிறாங்க. அதனால் இதை நம்பிக்கிட்டு சீமான் சொல்கிறது மாதிரி தமிழ் தேசியம் திராவிட தேசியம் எல்லாம் புது கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தமிழ் தேசியம் பேசுகிறவங்க யாருமே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றம் தமிழ்நாட்டுக்காக, பேரறிஞர் அண்ணாவே அவருடைய கொள்கையே தமிழ்நாட்டுக்காக தான். ஒரு காலத்தில் திராவிட நாடுன்றது தென்னிந்தியாவாக இருந்தது. அப்போது ஆந்திரா இருந்தது, கேரளா இருந்தது, கர்நாடகா இருந்தது. அதனால அன்னைக்கு அந்த சொல் தேவைப்பட்டது. தென்னிந்தியான்றத திராவிடம் சொன்னாங்க. அப்ப அதிமுக வந்து திராவிடம் அப்படின்ற அந்த வரையறைக்குள்ள வராது, அப்படிதானே சொல்ல வரீங்க? வரையறைக்குள்ள வராது இல்லம்மா, நான் அடுத்து சொல்ல வரேன். அதுக்கு பிறகு அதே அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 1968 அவர் வந்து சென்னை மாகாணத்தை திராவிட நாடுன்னு மாத்தலையே. திராவிட நாடு கேட்டான்னா அவர் வந்து தமிழ்நாடுன்னு தான் மாத்தினார். அதுதான் எங்களுடைய கொள்கை. தமிழ்நாட்டுக்கு எது சரியோ, தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ, தமிழ்நாட்டுக்காக என்ன நல்லது நடக்கணுமோ அதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் 1956 இந்தியாவில் மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாடு தமிழர்களுக்கான நாடு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காக பணியாற்றுறது தான் அதிமுகவினுடைய கொள்கையும் அண்ணாவினுடைய கொள்கையாக இருந்தது. அதை தான் நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம். திமுகவும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தானே அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க திராவிட மாடல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நான் எதுக்காக இந்த கேள்வி எழுப்பினேன்? இல்லை, நீங்க சொல்றத வந்து நான் ஒரு பெரிய அதுக்கு விளக்கம் சொன்னாதான் சரியா விளக்க முடியும்.
ஆனால் சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க வந்து திராவிட நாடுன்னு சொல்றது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காக. இன்னைக்கு நான் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழினுடைய கிளை மொழிகள் வந்து கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்குன்னு கிளை மொழிகள். ஆனால் அந்த கிளை மொழிகள்ன்றதுனாலேயே நாம் அவங்களோட நெருக்கமான உறவு வச்சுருக்கோம். அவங்க நம்மளுடைய சகோதரர்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்க இணக்கமாக நம்மோடு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கராக இருந்தாலும், கன்னடராக இருந்தாலும், மலையாளியாக இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டுக்கு தான் உண்மையாக இருக்கிறாங்க. அவங்க அதே போல் கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்கள் கர்நாடகாவுக்கு உண்மையாக இருப்பாங்க. ஆந்திராவில் இருக்கவங்க ஆந்திராவுக்கு உண்மையாக, அது குஜராத்தில் இருந்தால் அந்த மாநிலம் சார்ந்து இருப்பாங்க. அதனால் அந்தந்த மாநிலம் சார்ந்து அவர்கள் இருக்கின்ற போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லாருக்குமான ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தர வேண்டிய நேரத்தில் இதில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்கலாம் வெளியே போயிடுங்க, அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற சீமானை எப்படி நம்ம தமிழர், அதாவது தமிழர் என்ற ஒரு அடையாளம் என்பது தமிழ்நாட்டில் வசிக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த உரிமையை தந்து தான் அரசியல் சட்டத்தில் 1956 தமிழ்நாட்டில் தமிழ் அதிகமாக எந்த மாநிலத்தில் எந்த மொழி அதிகமாக பேசுகிறார்களோ அந்த மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அப்போது இங்கே தமிழ் அதிகமாக பேசுகிறாங்க, அதனால் தமிழ் ஆட்சி மொழியாக நம்ம வச்சுருக்கோம். தமிழ் சார்ந்து நம்முடைய பணிகள் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கான். அதுக்காக தமிழை தாய்மொழியாக இல்லாதவங்கெல்லாம் நீங்கள்லாம் தெலுங்காருக்கு வெளியே போயிருங்க, நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது, நீங்கள் வேடிக்கை தான் பார்க்கணும்னு சொன்னால் இது வந்து பிரிவினைவாதத்தை எப்படி பாரதிய ஜனதா கட்சி மத அடிப்படையில் பிரிவினைவாதத்தை உருவாக்குது, அது போல் இவங்க மொழி அடிப்படையில் உருவாக்குறாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதனால் எங்களை பொறுத்த அதே மாதிரி இவங்க திமுக திராவிடம் சொல்லிட்டு கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டினா நாங்கள் கேட்க மாட்டோம், ஆந்திராவில் பாலாத்தில் குறுக்கு அணை கட்டினா கேட்க மாட்டோம், கர்நாடகாவில் முல்லை பெரியார் இடித்தா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம்னு சொன்னால் அதுக்காக திராவிடம்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்க்குற அந்த திராவிட கொள்கை எங்கள்கிட்ட இல்லை. கண்டிப்பாக. இந்த இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய அந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் இந்த கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால நிறைய மாணவிகள் இப்போ கல்லூரியை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருக்குது. பெண் கல்வி வந்து இன்னும் ஒரு படி மேலே போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதாவது கவிதா கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து அதை தொடர்ந்து 2021 ஆட்சியிலிருந்து நாங்கள் இறங்குகின்ற பொழுது இந்தியாவில் உயர்கல்வி கல்லூரி கல்வி படிக்கின்ற பெண்கள் இந்தியா முழுக்க 27 விழுக்காடு, தமிழ்நாட்டின் விழுக்காடு 54. ஒரு 100 மடங்கு நம்ம வந்து தமிழ்நாடு அதை உயர்கல்வியில் பெண்கள் முன்னேற்றத்தில் பெண்கள் இன்னும் சொல்ல போனால் பெண்கள் உயர்கல்வி இந்த உதவித்தொகை கொடுத்ததன் மூலமா நான் சொல்ல வர்றேம்மா, அதுக்கெல்லாம் இந்த திட்டம் காரணம் சொல்ல வரீங்களான்றது தான் என்னுடைய கேள்வி. அதுக்கு காரணம் இன்னைக்கு கூட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலையும் சரி, அதற்கு பிறகு வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலையும் சரி, அன்னைக்கு இலவச மடிக்கணினி கொடுத்தோம். இன்னைக்கு இருக்கா? இல்லை. அது ஏற்படுத்தாத புரட்சியை இவங்க ஏற்படுத்திடுவாங்களா? ரெண்டாவது, அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து எல்லா கிராமப்புறத்து மாணவர்களையெல்லாம் கல்வியை நோக்கி அழைத்து வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த சத்துணவு திட்டம். அந்த திட்டத்தின் வழியாக எல்லா பள்ளி மாணவர்கள் வந்தாங்க. அதே பெண்கள் அந்த குறிப்பிட்ட பருவ வயது வந்த உடனே அருகாமை கல்வி நடுநிலை பள்ளியெல்லாம் பக்கத்தில் இருக்கும். அதற்கு பிறகு உயர்நிலை கல்வி உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகள் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அவங்க போக முடியாத ஒரு சூழல். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் போக முடியாது. ஏன்னா பருவ வயது அடைந்த உடனே கிராம பகுதிகளில் ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்கும். யாராவது காலி பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டு நீ போவாதான்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெண்கள் பருவ வயது வந்தவுடன் பள்ளிக்கு போவது தடுக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருந்தது. அப்போதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இலவச மிதிவண்டி சைக்கிள் திட்டம் கொடுத்தாங்க. ஏறத்தாழ ஒரு 17-18 வருஷமா அந்த சைக்கிள் திட்டம் இருக்கு. அதனால பெண்கள் தைரியமா. ரெண்டாவது, நீங்க சைக்கிள்ன்றது ஒரு சாதாரண ஒரு பெண் தன்னந்தனியா போயிட்டு வர முடியுன்றது மட்டும் இல்ல, ஒரு பெண் ஒரு சைக்கிள் ஓட்டுறதே ஒரு அந்த பேலன்சிங், அந்த சைக்கிள் இருக்கு சொல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது பெண்களுக்கு வரணுன்றதுக்காக புரட்சி தலைவர் அம்மா அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் என்ன நிறைய சொல்லுவேன். இதெல்லாம் சொல்லி இவ்வளோலாம் செஞ்சு நாங்கள் இன்னும் இன்னைக்கு வந்து
1000 ரூபாய் கொடுக்கறதுனால அவங்க படிக்க போகிறாங்கன்னா அது இல்லை. அந்த படித்த பெண்களுக்கு அவங்க திருமண உதவி திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ கூட வந்து சாதாரண படித்த பெண்களுக்கு வந்து 25,000 ரூபாய் கொடுத்தா அது பட்டதாரியோ அல்லது பட்டய படிப்பை படித்தா 50,000 ரூபாய் திருமணத்துக்கு 8 கிராம் தங்கத்தை கொடுத்து 50,000 ரூபாய் கொடுத்து அப்போவாவது பெண்கள் அவங்க தாய்மார்கள் பெற்றவர்கள் இவங்க இந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்க. உயர்கல்வி படிக்கணுன்றதுக்காக அம்மா செஞ்சாங்க. இதெல்லாம் செஞ்சதுனால தான் 54 விழுக்காட்டுக்கு தமிழ்நாடு பெண்கள் கல்வி முன்னேற்றத்தில் உயர்ந்து நின்றுது. அதனால் இதையெல்லாம் மறைச்சிட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு 3 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு பள்ளியை நடத்தணுன்னா கூட 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புன்னு சொல்கிறதுக்கு அது வந்து ஹையர் செகண்டரி ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு கூட ஒரு புதுசாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தா கூட அதுக்கு 6-7 வருஷம் ஆகும். இங்கே 3 வருஷத்துலேயே முன்னேற்றம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே, என்னால் புரிஞ்சிக்க முடியல. இல்லை, இது வந்து இந்த திட்டம் வந்து தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை வந்து நிறுத்திட்டு அதனுடைய வருவாயை மூலதனமாக வச்சு தான் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு திருமணத்தை விட கல்வி ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு அந்த ஒரு அடிப்படையில் கொண்டுட்டு போகிறாங்கல்ல சார்? நம்ம கல்விக்கு நாங்கள் அத்தனையும் செஞ்சுருக்கோமா. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் 2 பெண் குழந்தைகள் பிறந்தா அவங்களுக்கு 20,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி அந்த குழந்தைகள் வந்து கல்வி கற்கிறதுக்கு தேவையான அத்தனையும் அவங்க திருமணம் வரைக்கும் தேவையானது அத்தனையும் செஞ்சது புரட்சி தலைவி அம்மா. அதனால் இது எல்லாம் வந்து கண் துடைப்பு, ஏதோ ஒன்று ஏமாத்து, இது வேணா சொல்லாமல் தவிர இப்போ ஒரு பெண்கிட்ட இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நான் இப்போ இன்னைக்கு வீட்டிலேருந்து வந்தேன், என்னுடைய டிரைவர் வரல, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 600 ரூபா ஏதோ கொடுத்துட்டு போனேன், கால் டாக்ஸி கொடுத்தேன். அதனால் 1000 ரூபாய் கொடுத்து கல்லூரிக்கு போக சொல்ல அந்த பெண்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 2 நாள் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, எல்லாமே சரியாக போச்சு. ஒரு பஸ்ஸை ஒடுக்கா விடலை, பஸ்ஸெல்லாம் தனித்தனியாக பிச்சுட்டு ஓடுது, நேரத்துக்கு பஸ்ஸில் போக முடியல. அந்த நேரத்தில் கல்லூரிக்கு அவங்க நேரத்துக்கு போகிறதுக்கு வழி செய்யாமல் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஏமாற்று வேலையை தவிர இதனால் எந்த முன்னேற்றம் வந்துடாது. இன்னும் சொல்ல போனால் பணத்தை கொடுத்து ஒன்று செய்கிறத விட ஒருத்தர் பசியோடு இருக்கிறாங்களா அவங்களை கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அவங்க மனசார வயிறு கொடுத்தவனை வாழ்த்திட்டு போவாங்க. நீ வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு அங்கே போய் சாப்பிட்டுவான்னு சொன்னீங்கன்னா அவங்க திட்டிட்டு போவாங்க. அதுதான் வந்து மனிதனுடைய இயல்பு, அதுதான் மனிதனுடைய தமிழர்களுடைய பண்பாடு. வர்றவங்களை வந்து உபசரிக்கிறது தான். அந்த உபசரிக்கிற தன்மை வந்து செய்ய சொல்ல தான் வரும். பணம் கொடுக்கறதுனால வர பணம் கொடுக்கறது வந்து ஏகாதிபத்திய மனப்பான்கு. நீ வந்தியா வேலை செஞ்சா இருந்தா பிடிச்சி அதெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் பாணியில் சொன்னோம்னா அது பூர்ஷ்வாத்தனம். கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.